வணக்கம். மார்க்கெட் -516 பாயிண்ட்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் வந்து 547 பாயிண்ட்ஸ். பெரிய ஃபால் வரும்ன்றது நான் எதிர்பார்த்தேன். பட் இவ்வளோ பெரிய ஃபால் வரும்ன்றது நான் எதிர்பார்க்கல. நிஜமாவே இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஃபால் வரும்ன்றது நான் எதிர்பார்க்கல. ஏன் ஃபால் வரும்ன்றது நான் எதிர்பார்த்தேன்னு சொன்னதுக்கு 2 ரீசன். நேற்று ஒரு இம்பார்ட்டண்ட் கேன் டேட், வி கால் இட் அஸ் சேஞ்ச் இன் ட்ரெண்ட் டேட். இதை வந்து கேன் அனலைஸ் பண்ணுறவங்க, கேன் டேட்ஸ் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். கேன் சீஸ்னல் டேட்டுன்றது ஒன்று இருக்குது, 8 டேட்ஸ் இருக்குது. அது வேறு விஷயம். இது வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வரும். இது வந்து மோர் ஆஃப் டைம் ப்ரைஸ் ஸ்கொயரிங்ன்றது நம்ம பேசுவோம். அண்ட் இது நான் எதிர்பார்த்தேன். அண்ட் நேற்று வந்து எக்ஸ்பைரி டே, அண்ட் எக்ஸ்பைரி டே இன்னைக்கு இது வந்து அட்டாச் ஆகும்போது சில இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அண்ட் நேற்று 24,500 வந்து டிசைசிவாக வந்து க்ளோஸ் ஆகலை. அதுக்கு மேலே போயிட்டு அங்கேருந்து கீழே க்ளோஸ் ஆனது. நேற்றோட வீடியோவில் இதை பற்றி கொஞ்சம் எலாபரேட்டாக வந்து நான் பேசியிருக்கிறேன். அண்ட் அதனால் அந்த ஒரு ரீசனால் தான் நேற்று வீடியோவில் வந்து ஒரு விஷயத்த வந்து மறுபடியும் இன்சிஸ்ட் பண்ணி நான் சொல்லிட்டு இருந்தேன். ஃபர்தர் அப்சைடை வந்து 24,500க்கு மேலே க்ளோஸ் ஆகணும், இல்லை 600க்கு மேலே க்ளோஸ் ஆனால் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இந்த க்ளோஸ் ஆகும் போதும் பெரிய பார் வரணும், இல்லை கேப் அப் ஓப்பன் ஆகணும். இல்லைன்னு சொன்னால் ஃபர்தர் டவுன் சைடுன்றதை நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஒன்று. ரெண்டாவது, நேற்றே வந்து ஒரு ஹிண்ட்டு கிடச்சிச்சு. முந்தா நேற்று, அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 81 பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீமியம் இருந்துச்சு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அண்ட் மண்டே அன்னைக்கு 49 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. நேற்று வெறும் 12 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம் இருந்துச்சு. அப்பயே வந்து ஹிண்ட் காட்டிகிட்டு இருந்துச்சு, சம்திங் இஸ் நாட் குட். மார்க்கெட்டில் மேபி நீங்கள் நானும் வந்து விஷயம் தெரியாத இருக்கலாம். பட் தெரிஞ்சவங்க வந்து எப்பயுமே தே ஆல்வேஸ் கிரியேட் அ ஃபுட் பிரிண்ட். திருடனுங்க எப்பயுமே உலகத்தில் எவ்வளோ பெரிய கேடியாக இருந்தாலும் தடயம் விடாத போக முடியாது. அதுக்கு இதுவும் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ். ஆஸ் எ டெக்னிக்கல் அனாலிஸ்ட் நாங்கள் இந்த தடயத்தை தான் நாங்கள் வந்து பார்க்குறோம். அண்ட் இந்த தடயத்தை தான் நாங்கள் வந்து ஆல்வேஸ் ட்ரை டு இன்டர்பிரேட். அண்ட் மார்க்கெட் கீழே வரும்ன்றது எதிர்பார்த்தோம். பட் டெஃபினட்டாக இவ்வளோ பெருசு இன்றைக்கி வரும்ன்றது நான் எதிர்பார்க்கல. அண்ட் ஒரு முக்கியமான கட்டத்தில் நிற்கிது. ஏன் முக்கியமான கட்டம்? 23,800 பிரேக் ஆச்சுன்னு சொன்னால் பெரிய ஃபால் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு விதத்தில் வந்து சந்தோஷமாக இருக்குது. என்னதுன்னு சொன்னால் நிஃப்டியில் வந்து கீழே நம்ம வந்து சில லெவல்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அண்ட் ஜூலை 12th அது ஒரு இம்பார்ட்டண்ட் டேட்டுன்றதை நம்ம பேசிகிட்டு இருந்தோம். எத்தனை பேர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸ் ஞாபகம் வச்சுருக்காங்கன்றது தெரியாது. அப்போ வந்து ஜூலை 12th வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் டேட்டுன்றது நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ ஜூலை 12th அன்றைக்கி சண்டே வருது. ஸோ நம்ம வந்து ஜூலை 10th நம்ம எதிர்பார்க்கலாம், இல்லை ஜூலை 13th வந்து நம்ம சிலது எதிர்பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாமே என்ன நடக்க போகுதுன்றது. எனிவே, இன்றைக்கி வந்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பேசுகிறதுல அர்த்தம் கிடையாது. அண்ட் மார்க்கெட், ஓவரால் மார்க்கெட் பெருசாக கீழே விழுந்திருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பேங்கிங், சிமெண்ட் செக்டார்ஸ் இது எல்லாமே வந்து பெருசாக கீழே விழுந்திருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து ரெட்டில் இருக்குது. வெரி ஃபியூ நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அவுட் ஆஃப் 225 ஸ்டாக்ஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 191 ஸ்டாக்ஸ் வந்து ரெட்டில் இருந்துச்சு. அண்ட் 24 ஸ்டாக்ஸ் மட்டும்தான் க்ரீனில் இருந்துச்சு. அந்த 24 ஸ்டாக்ஸ் நான் சொல்கிறது இருந்தது F&O ஸ்டாக்ஸை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். இதில் கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 5.7% பியூர்லி ஷார்ட் கவரிங்கில் தான் மேலே ஏறிச்சு. MCX வந்து ஒரு 4.5 இருந்துச்சு. நேஷ்னல் அலுமினியம் ஏன் ஏறி இருக்குன்றது தெரியாது. மேபி வெடிகுண்டு பண்ணுறதுக்கு வந்து தேவை இருக்கான்றதும் தெரியாது. ஸோ அந்த ஒரு ரீசன்னால் நேஷ்னல் அலுமினியமும் மேலே ஏறி இருக்குது. இது இல்லாத சில குட்டி குட்டி ஸ்டாக்ஸ்லாம் வந்து சின்ன லெவலில் வந்து ஏறி இருக்குது. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கோல்டு வந்து பெருசாக கீழே சரிஞ்சிருக்கு. கோல்டு வந்து க்ளோஸ் டு அபவுட் 1.4% கீழே விழுந்திருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 3.5% பக்கமாக கீழே விழுந்திருக்கு. க்ரூடு வந்து ஆல்மோஸ்ட் 5% அப்பாக இருக்குது. ட்ரம்ப் வந்து ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மத்தியானம் வந்து சொன்னார். மனுஷன் தூங்குற நேரத்தில் ஏன் ஸ்டேட்மெண்ட் விட்றாருன்றது தெரியாது. காலையிலே வந்து குண்டு அடிச்சாச்சு ஈரான் மேலே. அண்ட் யூஎஸ் வந்து ஈரான் கூட எல்லா டீலிங் முடிஞ்சு போச்சு, நோ மோர் இதுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஃபர்தர் ஆக்ஷனை வந்து நீங்கள் நைட்டை அனௌன்ஸ் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாரு. அவர் எந்த நேரத்தில் வச்சாருன்னு தெரியல. கரெக்டாக மத்தியானம் வந்து ஒரு 1-1:30 மணி பக்கமாக சொன்னார். அங்கேருந்து மார்க்கெட் கீழே விழுந்துச்சு. மார்னிங்கே வந்து க்ளோஸ் அபவுட் 140-150 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. இவர் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 180 பாயிண்ட்ஸ் மைனஸில் இருந்துச்சு. அனௌன்ஸ் பண்ணோடனே ஸ்ட்ரெயிட் ஃபால். நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் வந்து மார்க்கெட்டை நேற்றுல முந்தா நேற்று ஆகட்டும் மார்க்கெட்டை தூக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சோ அவங்க எல்லாமே காலி. ஹெச்டிஎஃப்சி இன்றைக்கி வந்து இந்த 516 பாயிண்டில் ஸ்பாட்டில்
ரைட். நிஃப்டி ஸ்பாட்டில் வந்து 516 மைனஸ் ஆயிருக்கு. அதில் வந்து மேஜர் கான்ட்ரிபியூட்டர் வந்து ஹெச்டிஎஃப்சி ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹெச்டிஎஃப்சி ஒரு ஃப்ளாக் ஃபார்மேஷன் போட்டு மேலே போயிட்டு இருந்துச்சு. அண்ட் நான் அப்பயும் நான் சொன்னேன், வாங்காதீங்க, ஷார்ட் டேர்முக்குன்னா யோசிங்க, ஃபர்தர் டவுன் சைடுக்கான டார்கெட் இருக்குன்றது. எத்தனை பேர் இது ஞாபகம் வச்சுருக்கீங்கன்றது தெரியாது. அதே மாதிரி ரிலையன்ஸும் வாங்காதீங்கன்னு நான் சொன்னேன், ஐசிஐசியும் வாங்காதீங்கன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் ஹெச்டிஎஃப்சி இன்னைக்கு 63 பாயிண்ட்ஸ் டவுன். நிஃப்டியில் இந்த 500 பாயிண்டில் வந்து 63 அவனோட கான்ட்ரிபியூஷன். ரிலையன்ஸ் வந்து 53 அண்ட் ஐசிஐசிஐ வந்து 45. பாரதி ஏர்டெல் வந்து 26 பாயிண்ட். ஸோ இவங்க 4 பேர் மட்டுமே ஆல்மோஸ்ட் 250 பாயிண்ட்ஸ் வந்து கீழே இழுத்து விட்ருக்காங்க. ஸோ ஞாபகம் வச்சுங்க, ஃபர்தர் டவுன் சைடு வருமா? 23,800 டிசைசிவாக உடைக்கல. ரொம்ப நாள் வந்து இந்த 23,800 டவுன் சைட்லேயும் அப் சைடில் வந்து 24,200 250 அந்த ஜோன்லேயே இருந்துச்சு. அதை உடச்சி மேலே போச்சு. பட் டிசைசிவாக மேலே போகாதனால நேற்றெல்லாம் வந்து இந்தியா விக்ஸ் வந்து பெருசாக கீழே உழுந்து இருந்துச்சு. பிலோ 12 இருந்துச்சு. பிலோ 12 இருந்துச்சுன்னு சொன்னால் வி ஆர் டாக்கிங் அபவுட் இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட், ரைட். ஸ்மால் கேப் மிட் கேப்ஸ்லாம் வரதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்பயும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்மால் கேப் மிட் கேப்ஸ்க்கு வந்து நிறைய ஃபண்டமெண்டல் ரீசன்ஸ் இருக்குது. அவங்களோட ஏர்னிங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, அவங்களோட டர்ன் ஓவர்ஸ் நல்லா இருக்குது, பிஇ ரேஷியோஸ் கம்மியாக இருக்குது. ஸோ டெஃபினெட்லி இது வந்து மேலே போகிறதுக்கான இன்னமும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எல்லா ஸ்மால் கேப்பும் மிட் கேப் பற்றி பேசல, செலக்டிவ் மிட் கேப் ஸ்மால் கேப்ஸ் வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்தியா விக்ஸ் இன்றைக்கி ஒரே ஒரு நாளில் வந்து 26% அப்பாக இருக்குது. ஸோ நேற்று வந்து பிலோ 12 இருந்துச்சு, இன்றைக்கி வந்து அபோவ் 14 இருக்குது. 14.68 பாயிண்ட்ஸில் வந்து நிற்கிது. 26% வந்து அப்பாக இருக்குது. ருப்பியை பொறுத்த வரைக்கும் ருப்பி வந்து கணிசமாக வீக்காக இருக்குது. நேற்று வந்து பிலோ 95 இருந்துச்சு, இன்றைக்கி 95 rupees 55 பைசாவில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கோல்டு வந்து பயங்கர வீக் ஆச்சுன்னு நம்ம சொன்னோம். 14,750 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 2,29,500 ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஞாபகம் வச்சுங்க, ஃபர்தர் வொலட்டாலிட்டி வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. மோர் ஆஃப் ப்ராஃபிட் டேக்கிங் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. இஃப் சப்போஸ் யூஎஸ் மார்க்கெட் பெருசாக கீழே உளுந்து ட்ரம்ப் வந்து வாயை மூடாத வேறு ஏதாச்சும் பேசியிருந்தால், ஈரானுக்கும் வார் வேணான்னு பார்க்குறாங்க, யூஎஸும் வார் வேணான்னு பார்த்துட்ருக்காங்க. பட் ரெண்டு பேருமே வந்து அவங்களோட சுப்ரீமெசி காட்டிகிட்ருக்காங்க. ஞாபகம் வச்சுங்க, நாளைக்கு ஈரானோட சுப்ரீம் லீடரோட இறுதி இது இருக்குது. ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறமா ப்ராபப்ளி ஈரான் வந்து யூஎஸோட முக்கியமான ஸ்தலத்தில் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும். நாளைக்கு ஈவினிங் இல்லை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஈரான் என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்க போகிறாங்கன்றது பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.